ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா நானும் என் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சடனாக பிளான் பண்ணி இங்கே பக்கத்தில் ஸ்னேகதீரம் பீச் இருக்குல்ல கேரளாவில், அது வரைக்கும் சும்மா போயிட்டு வந்தோம். அது ஏன் சடன் பிளான்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணால் உருப்படாது இவனுங்களை வச்சுட்டு. ஏன்னா எனக்கு இருப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. அதனால் சடனாக பிளான் பண்ணி இப்போ தான் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக் என்னமோ அப்போ பிளான் பண்ணோம். அந்த வீக்கெண்டே 6ஆம் தேதி அப்படியே போயிட்டு வந்துட்டோம். அப்படியே ஜாலியாக போகும்போது சரியான மழை வேறு. மலையில் அப்படியே காரை ஓட்டிகிட்டு 300 கிலோமீட்டர் அப்படி ஜாலியாக போயிட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த டெஸ்டினேஷன் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்பப்போ வந்து ரீல்ஸாக ஷார்ட்ஸ் பார்க்கும்போது கோயம்புத்தூருக்கு மிக அருகில் இவ்வளோ பெரிய பீச்சா அப்படின்லாம் நிறையா ரீல் ஷார்ட்லாம் பார்த்துருக்கேன். அப்போதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆசை அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு. அது போக இப்போ தான் டைமே கிடச்சிது. டைமில் சான்ஸ் கிடச்சிது. அது ஏன் அவ்வளோ நாள்னா சொல்கிறேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், சொல்கிறேன். போயிட்டு வந்து சரியான டயர்டு. நைட்லாம் படுக்க முடியல. காலு கை கழுத்து தொடை எல்லாம் சரியான வலி. அப்படியே படுத்தோம்னா தூக்கம் வரல. ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்பாடா எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பில் நடந்தது, நாங்கள் பேசிட்டு போனது, அதுக்கப்புறம் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஒரு சின்ன ஒரு தாட் அப்படியே மனசில் அப்படியே உதிர்த்துச்சு. என்னென்னா, சரி நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயுமே போனதே இல்லையே அப்படின்னு. ஏன்னா சின்ன வயசில் வீட்டில் எல்லாம் அப்பப்போ வெளியே கூப்பிட்டு போவாங்க. என்ன ஒரே கடுப்புனா, கோயில் குளத்துக்கு மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க, வேறு எங்கேயுமே போனதில்லை. எனக்கு நனவு தெரிஞ்ச நாள்லேருந்து. எனக்கு நனவு தெரியறதுக்கு முன்னாடிலாம் எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு அது ஞாபகமே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்க காலத்துக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு கோயில் குளத்துக்கு மட்டும்தான் கூப்பிட்டு போவாங்க, வேறு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? சரி விடுங்க, அது இப்போ மேட்டரில்ல. கூப்பிட்டு போக மாட்டாங்க எங்கேயுமே கோயில் தவிர. அப்போ வந்து எனக்கு வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்குன்னு ஒரு 2 பேர் இருந்தாங்க, 2 பாய்ஸ் இருந்தானுங்க ஸ்கூலில். 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூல் முடித்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒருத்தன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒருத்தன் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவான் என் வீட்டுக்கு. வந்து 2 பேரும் வந்துட்டு, வாடா மச்சான் அங்கே வாடா காளான் சாப்பிட போகலாம் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அப்போது அதான் அப்போ இருக்கிற ஒரே ஒரு எங்களுக்கான ரெஃப்ரெஷ் பாயிண்ட் அதான். வீட்டு பக்கத்துலேயே எங்கள் 3 பேர் வீடும் ஓரளவுக்கு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அங்கேருந்து பக்கத்தில் ஒரு காளான் கடை இருக்கும். அங்கே போயிட்டு காளான் சாப்பிட்டு வரணும். ஆனால் அதுக்கு போகிறக்கும் வீட்டில் விட மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் வந்து அடிக்கடி கேட்பேன், எனக்கு இங்கே வெளியே போகணும், வெளியே கூப்பிட்டு போங்க, நானாச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு வெளியே தானே போகணும், டியூஷன் போ அப்படின்னு சொல்லி டியூஷன் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த டியூஷன் வேறு போகணும், வெளியே போகணுன்னு சொன்ன பாவத்துக்கு. அப்போன்னு இவனுக்கு 2 பேரும் வருவாங்களா, வாடா காளான் சாப்பிட போகலான்னு. அப்போ போய் நான் எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் குறை செஞ்சு கெஞ்சணும். அம்மா இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் டியூஷன் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா எதனால உங்கள் அப்பாட்ட கேட்டுக்க அப்படின்றாங்க. அது வந்து இந்த டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ் மைண்ட் செட், அவரோட டெக்னிக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி. எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அப்பாட்ட கேளுன்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பாட்ட கேட்டால் அம்மாட்ட கேளுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருப்பார். எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஆஃபீஸுக்கும் வந்து ஒரு 200 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அம்மாட்ட கேட்பேன், அம்மா வந்து அப்பா ஆஃபீஸில் தான் இருப்பார், நீ போய் அப்பாட்ட கேளு அப்படிம்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அப்படியே 2 பேரும் வருவானுங்களா, நாங்கள் 3 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு, எங்கள் அப்பா அவங்க 2 பேரும் வெளியே இருப்பாங்க, நான் ஆஃபீஸ்ட்டு போயிட்டு எங்கள் அப்பாட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி வெளியே போகிறேன், இந்த மாதிரி பக்கத்தில் தான் காளான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லுவேன். அவர் உடனே நிற்க வச்சு, யார் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, யார் யார் வராங்க, எதுக்கு, இங்கே பக்கத்தில் இருக்க காளான் கடைக்கு, இவ்வளோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டு, காசை தான் வேணுமா எல்லாம் கேட்பார். கேட்டுட்டு, சரி நான் காசெல்லாம் வேணாப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் எல்லாம் கேட்டுட்டு, வேணாம் நீ வீட்டுக்கே போ அப்படின்றவார். எனக்கு சரியான காண்டாக இருக்கும். ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏன்னா வெளியே என்ன சொல்கிறக்கு இன்னும் 2 பேர் இருப்பானுங்க. நான் வரலன்னு எப்படி சொல்கிறதுன்னு. அடிக்கடி நான் இதை தான் பண்ணுவேன், எனக்கும் இதை தான் பண்ணுவாங்க. நான் போயிட்டு, இல்லைடா வரலடா அப்பா வேணான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். ஏன்னா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சில டைம் விடுவாங்க. சரி இவனும் டெய்லியும் கேட்குறானே, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய மனசு பண்ணி விடுவாங்க. அப்போல்லாம் ஜாலியாக போயிட்டு காளான் சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு, ஏன்னா டெய்லி ஸ்கூலில் அவங்க கூட தான் இருப்பேன். அங்கே பேசாது இங்கே என்ன பேச போகிறேன்னு நீ கேட்கலாம். ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், எதாவது பேசுவோம். ஆனால் இது டெய்லியும் கேட்டால் டெய்லியும் விட மாட்டாங்க. சரி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கானா அதுவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ விடுவாங்க எங்கள் அப்பா அம்மா. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவ்வளோக்கா எங்கேயும் வெளியவே போனது இல்லையா. ஏன் 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் வரலன்னா சரி அவங்களும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க. அவங்க அடிக்கடி எங்கேயா போவாங்க, கொஞ்சம் தூரமாக போவாங்க, ஏதாவது வெளியே சாப்பிட போவாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னால் போக முடியாதா? எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். இவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, சொன்னாலும் வர மாட்டாங்க, டியூஷன் வேறு அனுப்பி விட்டாங்க கேட்ட பாவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போயிட்டுருப்பேன். 9th 10th வருது, கொரோனா வந்துருச்சு. கொரோனாவில் எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 10th ஏதோ ஒரு 3 மாதம் ஸ்கூல் போனோம். அதுக்கப்புறம் திருப்பி கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சு.
ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போவா தம்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு 10th ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. அந்த டைமில் வந்து சரி 10th முடிச்சுட்டு நம்ம வேறு பாலிடெக்னிக் காலேஜ் ஜாயின் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து சரி போக சொல்கிறாங்க, நமக்கும் காலேஜெல்லாம் போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போடலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். அங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சுது. இவ்வளோ வருஷம் என்னை எங்கேயுமே வெளியே விடாமல் நம்மளும் எங்கேயும் வெளியே போக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்துலேயே இருந்தேன் நான். சரி எப்படியோ ஒரு வழியாக ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறோம், காலேஜ் தானே இஷ்டத்துக்கு பங்க் அடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு ஊர் சுற்றலான்ற ஒரு எண்ணத்தில் நானும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு வழியாக காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. சரி கிளாஸ் எல்லாம் போகுது, நார்மலாக இருக்குது, எல்லாம் ஓகே. சரி நம்ம ஆசைப்படி எங்கேயாவது தனியாக ஊர் சுற்றலாம், இல்லை பசங்களை ஏதாவது செட்டு பிடிச்சி ஊர் சுற்றலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக எவங்கிட்டையுமே பேச்சு வரல. என் ஸ்கூலில் படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூடவே காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கான். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்த டைமில் வந்து அவன் எனக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறான்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க, ஸ்கூல்லாம் இப்படி முடிஞ்சுது, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, ஏதோ தெரிஞ்சவ மாதிரியே பேசினோம். சரி நானும் சொல்லிட்டு விட்டுட்டேன், யாருன்னே தெரியலையா, சரி நான் அவளுக்கு பேசாமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட் டே ஆஃப்லைன் காலேஜ் நேரில் போகணும் அப்படின்றப்போ நான் வந்துடுறேன் ப்ரோ, நீங்களும் வந்துருங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் யாரா அவன், எங்கெங்கடா வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என் ஸ்கூலில் படித்த என் கிளாஸ்மேட்டு. அடடே ப்ரோ நீங்களா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் 2 பேரும் சந்தித்தோம். நான் ஸ்கூல் டைமில் அவன்கிட்ட அவ்வளோக்கா பேசினதா ஞாபகமே இல்லை. 7th படிக்கும்போது நிறையா வம்பெழுத்திருக்கேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவன்கிட்ட அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசி அந்த பாண்ட் அது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. ஸ்கூலில் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பானா, எனக்கு அவன் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எதுவுமே ஞாபகமே இல்லை. அப்பப்போ வம்பெழுத்த ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போது காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் இயரு. எனக்கு அவனை விட்டால் வேறு யாரும் தெரியாது, அவனுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் தெரியாது. நாங்கள் 2 பேரும் உட்காந்து பிளான் பண்ணுவோம், எப்படிலாம் கட்டடிக்கலாம், எங்கே போகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி யோசிச்சு நிறைய கட்டடிச்சிருக்கேன். ஆனால் அவன் அப்போது உஷாராக இருப்பான், ஏன்னா படிக்கிறப்பேன் இல்லை, கொஞ்சம் உஷாராக இருப்பான். ஒரு மாதத்தில் 4 டைம் கட்டடிக்கிறோம், 5 டைம் கட்டடிக்கிறோன்னா அதில் 2 டைம் இல்லை நான் வரல அப்படின்றோம். நமக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணி உள்ளே போனதே சரி காலேஜ் நம்ம ஜாலியாக கட்டடிச்சு எங்கேயாவது ஊர் சுற்றலாம் அப்படின்ற அஜெண்டால தான் உள்ளே போனோம். அதனால் நான் அப்படியே கட்டடிச்சுட்டு போயிடுவேன். கட்டடிக்கிறேன்னு அப்படியே கட்டடிச்சு ஒரு 2 பேர் கட்டடிக்க குரூப் மேட்ஸ் அப்படின்னு ஒரு 2 பேர் இருந்தானுங்க. அவனும் கூட அப்பப்போ வெளியே போயிடுவேன். அப்படியே போயிட்டு நான் ரொம்ப அந்த ஃபேஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்பப்போ மாலுக்கு போவேன், ஃபன் மால் பக்கத்தில் இருக்கும், மாலுக்கு போவேன். அப்புறம் எங்கேயாவது படத்துக்கு போவேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை, ஃபஸ்ட் இயர் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ஆத்தான்ற மாதிரி ஒரு நாள் டப்புன்னு வந்து உனக்கு அட்டண்டன்ஸ் இல்லைடா அப்படின்ட்டாங்க. வாட் ஆர் யூ டாக்கிங்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீ வந்து இத்தனை ஹவர்ஸில் வந்து நீ இவ்வளோ ஆப்சண்ட் ஆகிருக்க, அப்போ வந்து உனக்கு அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக லேக் ஆகுது, நீ இப்போ என்ன பண்ணுற, ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு கேட்டாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான் எங்கே போகிறது இப்போது? அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 4-5 பேர்கிட்ட பேசி அப்படியே ஹெல்ப் கேட்டு, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது பாய்ஸ், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கலாம் கேட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தேன். ஃபேக்கு தான், ஆனால் இருந்தாலும் ஒரிஜினல் டாக்டர் தான் வாங்கினது, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் வாங்கி கொடுத்து அப்படியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அட்டண்டன்ஸும் முக்கியம் அப்படின்னு. எனக்கு அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஃபஸ்ட் டைம் இல்லை, காலேஜ் பண்ண ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி சம்பவம் பண்ணால் என்ன பண்ணுறது, எனக்கே தெரியாது இவ்வளோ பிரச்சனையாகும்னு. அதனால் சரி ஓகே, ஃபஸ்ட் இயர்லேயே இவ்வளோ சம்பவம் பண்ணிட்டோம், செகண்ட் இயரில் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். அப்படியே நான் அவங்க குரூப்பாக ஃபார்ம் பண்ணி செகண்ட் இயர் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. அப்போ வந்து நான் ரொம்ப ரேராக கட் அடித்தேன். ரொம்ப டென்ஷனாக இருந்தால் இல்லை எங்கேயாவது ஏதாவது புது பொண்ணாக தான் வந்தால் அப்போ கட் அடிச்சுட்டு போவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டண்டன்ஸ் எல்லாம் பாதிப்பில்லை, ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க, ரொம்ப ஜாலியாக போச்சு. தேர்ட் இயர் அப்போ தான் வந்து ஒரு சம்பவத்தை எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். என்னென்னா அப்போ வந்து நானும் லில்லி பொட்டும் சேர்ந்து சரிங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எனக்கு அவங்க கூட இருக்கும்னு தோணும், அதனால் அப்படியே கட்டடிச்சு உட்காந்துருவேன். தேர்ட் இயர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போது ஃபஸ்ட் இயர் தானே பார்த்துக்கலான்னு போனது, இப்போ தேர்ட் இயர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்படி உட்காந்து அப்படியே வெளியே சுற்றி அப்போது அட்டண்டன்ஸ் லேக் ஆகிடுச்சு. அப்போ என்ன பிரச்சனைனா வீட்டில் மாட்டிக்கிட்டேன்.
அவ்வளோ கட் அடிச்சது. எல்லா காலேஜுக்கெல்லாம் வந்து பெரிய சம்பவம். எனக்கு நானே குழி தோண்டிக்கிட்டேன். ஆனால் அப்போது அது பெருசாக தெரில. கட் அடிக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன், அது ஓவராக பண்ணிட்டேன் எதுவுமே யோசிக்காமல். அது இப்போ வரைக்கும் லைட்டில் ரிக்ரெட் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் இட்ஸ் ஹேப்பன்ல, முடிஞ்சிருச்சு. அதனால் கதையை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, சம்பவம் ஆயிடுச்சா. ஆனால் எனக்கு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆனாங்க. ஓரளவுக்கு ஒரு படி தாண்டியும் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்க. அப்போ அடிக்கடி இங்கே வெளியே போகலான்லாம் பேசி வைப்போம். என்னால் அப்போ போக முடியாது, ஏன்னா அட்டண்டன்ஸ் லேக் ஆயிடுச்சு. ஒரு ஹவர் உட்காந்தாலும் அவ்வளோதான், படுக்க போட்டுருவாங்க. அதனால் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ் விடாமல் அட்டன் பண்ணி அப்படியே காலேஜை முடிச்சா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் சில பல அரியர்கள் வச்சு அதை கிளியர் பண்ணும்போது தான் சரி இப்போவாச்சும் எங்கேயா போகலான்டா, காலேஜே முடிஞ்சிருச்சு, அரியர் தானே, இப்போவாச்சும் எங்கேயா போகலான்னு பிளான் பண்ணி அதான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல, பிளான் பண்ண உருப்படாமல் போயிருன்னு, அதே மாதிரி உருப்படாமல் போச்சு. நிறைய பிளான் பண்ணோம், ஆனால் ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அரியர் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணக்கப்புறமாச்சும் வாங்கடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அப்புறமும் வரலாமா வேணாமான்னு யோசிச்சு உட்காந்துருங்க. எங்கள் பொடனி மேலே தட்டி வண்டியில் ஏறான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படி போனால் தான் இந்த சடன் பிளான், சடன் கேரளா ட்ரிப். ஒரு ட்ரிப்பு போகிறக்கு எனக்கு இவ்வளோ காலங்கள் எடுத்ததுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஏன்னா நான் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு நான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணியிருந்தா இப்போ இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. நான் பாட்டுக்கு சுமூகமாக நான் நினச்ச மாதிரியும் இருந்து காலேஜும் ஒழுங்காக முடிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் நான் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறது, பங்க் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் நான் பங்க் பண்ணுறதை மட்டுமே ஒரு பெரிய மேஜர் அஜெண்டாவாக வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். அது கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் புரியும் போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் நமக்கு பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அதையே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இல்லை கரெக்டாக தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். நம்ம இது பண்ணுறது கரெக்டாக, இல்லை இப்படி தான் பண்ணலாமா, இது நமக்கு இப்போ தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா போதும். ஏன்னா அந்த யோசிக்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துட்டாலே அது நமக்கு கரெக்டாக தப்பான்னு நமக்கு யோசிக்க தெரியும். எனக்கு அது அப்போ வரலை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். இது வந்து காலேஜ் பங்க் பண்ணுறதுக்கு மட்டும் நான் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் சரி. நமக்கு ஒரு விஷயம் ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால் அதை பண்ணுறோம் அப்படின்றப்போ அது கரெக்டாக தான் இருக்கும்ன்ற அவசியம் இல்லை. மேபி அது தப்பாக கூட இருக்கலாம், நமக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆனால் நம்ம லைஃபுக்கு அது செட் ஆகுமா, நம்ம லைஃபுக்கு அது ரொம்ப தேவையா அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் அது இவ்வளோ கான்சிக்வன்சஸாக ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இனிச்சா பரவாயில்ல, அது இனிக்க கொஞ்சம் நேரத்தில் கசந்தா எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும்ல. இந்த பயணத்தின் வாயிலாக நான் பேச நினச்சது உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். ஏதோ எனக்கு ரீசெண்டாக ரியலைஸ் ஆனாலும் ஆச்சுல்ல, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்களும் இந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செருப்படி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும். அந்த ஒரே நம்பிக்கையில் தான் இதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட உட்காந்து சொன்னேன். இல்லை நான் எனக்கு இன்னும் பிடிச்சதான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது பிடிக்குன்றனால மட்டும்தான் இதை நான் பண்ணுறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னா இட்ஸ் ஓகே, பிரச்சனை வரலாம், நல்லது தான். ஆனால் ஒரு சின்ன தாட் யோசிச்சு பாருங்கள், இது நம்ம பண்ணலாமா, இது நமக்கு தேவையா, இப்போது நம்ம பிடிச்சனால மட்டும்தான் பண்ணுறோம், அதனால் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம கரெக்டாக இருக்காமா, நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு நம்மளே ஒரு டைம் யோசிச்சு பார்க்கறதுல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. நமக்கே எல்லாம் தெரியும், கொஞ்சம் யோசிக்க அப்படி யோசிச்சு பார்த்து நம்ம ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதையே பண்ணுறப்போ அது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கு ஹாப்பினஸாக மட்டும்தானே இருக்கும். இது அப்படியே லைட்டாக யோசிச்சு பாருங்கள். நான் அப்படியே நவுந்து போயிட்டு அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக அதை உட்காந்து யோசிச்சு உங்களுக்கு என்ன நல்லதுன்னு நீங்களே யோசிச்சு நீங்களே உங்களை நல்லா பார்த்துங்க. அன்டில் தென் see you next time. இது கேஸ் ஸ்டடி. நான் உங்கள் குரு. டடா பாய்.